நீங்க நார்மல் சிக்கன் கிரேவி மாதிரி பண்ண போறியா இல்ல? சிக்கன் குழம்பு தான், இட்லிக்கு ஊத்தி சாப்பிடுற மாதிரி தான். சின்ன வெங்காயம் அண்ட் சிக்கன் ஒரு 1/2 kg. சிக்கன் ஆனால் ரேட்டு கூட்டிட்டாங்கடா, 100 ரூபா போட்டாங்க 1/2 kg. மற்ற நாள் தண்ணி போட்டால இஞ்சி பூண்டு பேஸ்ட் வந்து முடிஞ்சிடுச்சு. அதனால இப்போ இது கூட போட்டு மசாலா கூட போட்டு அரைச்சிடும். என்னடா கொஞ்சமா தான் பண்ணு, இதுக்கு மட்டும் தான் பண்ண போறியோ? அதுக்கு மட்டும் தான் அரைக்க வரேன். சின்ன பீஸ் இஞ்சி, நெக்ஸ்ட் கொஞ்சம் மல்லி இலை, ஒரு தக்காளி, ஒரு பெரிய தக்காளி, மிளகு கொஞ்சம், மஞ்சப்பொடி கொஞ்சம் தான், சீரகம் கொஞ்சம் தான், ரொம்ப வேண்டாம். அதுக்கு பெருஞ்சீரகம். ஓகே, எல்லாத்தையும் அரைச்சிடும். என்ன கிரீன் சட்னி மாதிரி ஆயிட்டு? நல்ல பேஸ்ட் அரைச்சாச்சு. ஒரு துண்டு பட்டை, 2 கிராம்பு, ஒரு ஸ்டார் பூ, கொஞ்சம் கடல் பாசி, 3 ஏலக்காய். முதுகுல அடிச்சுட்டு போறது பத்தியா? இதுக்கு அடிச்சதுக்கு கொசு அடிச்சது. இப்ப சொல்லுங்கப்பா என்னன்னு. செக்குல ஆட்டின சுத்தமான நல்லெண்ணெய். அது நல்லெண்ணெயில நம்ம வதக்கும் போது அது ஒரு ஸ்மெல்லே வித்தியாசமா இருக்கு பத்தியா? சூப்பரா இருக்கும். அது இந்த தடவை நம்ம வாங்கின எண்ணெய் வந்து சூப்பர் எண்ணெய் தெரியுமா? வெங்காயம் உடைச்ச பிறவே லைட்டா கழுவி வச்சுக்கணும். எதுக்காக? தூசியா இருக்கும்ல, நம்ம தூசியா இருக்கிறதுக்காக நீங்க கழுவுறீங்க? அழுக்கா இருந்துச்சு கழுவுனேன். இதெல்லாம் நம்புற மாதிரியா இருக்கு? நம்பிதான் ஆகணும். நம்பினாலும் நம்பாட்டினாலும் நான் கழுவதான் செய்யணும். நீங்க நம்பினாலும் அதுதான் நிஜம். ஸ்பைசஸ் எல்லாம் போட்டுரும். ஏன் ஹீட் ஆன மாதிரி சவுண்ட் வர மாட்டேங்குது? அதுவா சவுண்ட் வரணுமா? இந்த வருது. ஆக்சுவலா சின்ன வெங்காயம் உடம்புக்கு ரொம்ப நல்லது. ரொம்பவே நல்லது. அது பிடிச்சிருந்தேன்னா சின்ன பிள்ளைகளுக்கு அதை அப்படியே இடிச்சு கொடுத்தாலே மூக்கடைக்கெல்லாம் திறந்துரும். 2 வெங்காயத்தை உடைச்சாலே போதும், மூக்குதான் திறந்துரும். அடைச்ச மூக்கம். கொஞ்சமா உப்பு போட்டிருக்கேன். தம்பி அங்க இருக்கவே மாட்டாங்க, அப்படிதானே? தம்பி வச்சுட்டே செய்யணுமா? எப்படா செய்ய முடியும்? இடிச்சுக்காத அவனை வச்சு. இப்போ தம்பிக்கு பீரோ திறந்து வச்சு உட்கார இருக்கும். நம்ம சிக்கன் சாப்பிடும் போது அந்த சிக்கன் பீஸ் இந்த வெங்காயம் எல்லாம் எடுத்து வச்சு சாப்பிட்டா இந்த மாதிரி செஞ்சு பாருங்க எப்படி இருக்கு. ஆக்சுவலா நீ சமையல் வந்து கல்யாணத்துக்கு அப்புறம் படிச்சுட்டியா? அதுக்கு முன்னாடி நீ நல்லா சமையல் பண்ணுவ. இதுல என்ன உங்களுக்கு டவுட்? ஏன்னா அதுக்கப்புறம் நீங்க என்ன சொல்லி கொடுத்தீங்கன்னு யாரும் பேசிட்டாங்களோ? நான் சொல்லி கொடுத்தேன்னு உன்ட்ட எதுவுமே சொல்லலையா பக்கி? நான் என்ன சொல்றேன்னா, நிறைய பேர் வந்து கல்யாணத்துக்கு அப்புறம் தான் நான் கத்துக்கிட்டேன் அப்படிம்பாங்கல்ல, அந்த மாதிரி நீ எதுவும் சொல்றியான்னு பார்த்தேன். அப்படிலாம் இல்லை, அப்பவும் நான் சமையல் பண்ணுவேன். ஆனா சப்பாத்தி வந்து நல்லா போடணும். இங்க வந்து சொல்லி கொடுத்தது யாரு? அதை சொல்லு. சொல்லி கொடுத்ததா? சொல்லிரு. ஸ்பெஷல் யாரு சப்பாத்திக்கு? சப்பாத்திக்கு ஸ்பெஷல் மைக்கேல் தான். அடுத்து இந்த மசாலா அரைச்சி வச்சிருக்கீங்களா, இப்போ வளர்ந்து இந்த போட்டதும் வாசம் வந்துருச்சா? இந்த கொத்தமல்லி இலை போட்டதுனாலதான் அப்படி கிரீன் கலர் ஆயிடுச்சு. மல்லியில போட்டதுனால கிரீன் ஆயிடுச்சு. கொஞ்சம் வதங்கட்டுன்னா முதல்ல ஜார கழுவி ஊத்த வேண்டாம். ஏன்னா அதுல கொஞ்சம் இஞ்சி பூண்டுலாம் அது வாசனை இதாகட்டும். ரொம்ப காரமா இருக்கும். கொஞ்சம் போட்டுக்கணும். நல்லா வதங்கிச்சு. இப்ப அந்த தண்ணி ஊற்றணும்னா மிக்ஸி ஜார கழுவுன தண்ணி. மசாலா வாசனையே சும்மா தூக்குதே. இப்ப சிக்கனை போட்டோம். இருக்கட்டுமே. ஐயோ, ரெக்கார்டிங் ஆனே பண்ணல பாரு. எப்படி சாகன? சரி, ஒரு நிமிஷம் இருக்கட்டும். கொஞ்சம் தண்ணி விடட்டும். அதுக்கப்புறம் நம்ம தண்ணி தேவையான தண்ணி சேர்த்துலாம்.
சைலன்சர் போட்ட மாதிரி சப்புன்னு அமைதியாயிட்டேன். அதான் மூடுனதுமா. இதை எடுத்து பார்த்துலாமா? ஒரு நிமிஷம் ஆயிடுச்சு அதுக்குள்ளேயும். அப்பப்ப லைட்டா கிளறி விட்டாதானே கீழே பிடிக்காம இருக்கும். தேவையான அளவு உப்பு. தண்ணி ஊற்றி ரெடி ஆகுதுக்குள்ள நம்ம இட்லியை வச்சிடலாமா? நீ அப்பதே இட்லி வச்சிருக்கலாம்ல. சரிதான் கரெக்டா இருக்கும். குழம்பு வெந்து வரும்போது இட்லியும் சுட சுட ரெடி ஆகும். சுட சுட இட்லி, சுட சுட சிக்கன் குழம்பு. ஆக்சுவலா எனக்கு ஒரே ஒரு ஆசை ஜெயமா, இட்லி வச்சு குடல் கறி வச்சு சாப்பிடும். இட்லிக்கா? ஆமா, இட்லி ரொம்ப நாள் ஆசை. ஒரு நாள் செய்யணும். குடல் கறியை நம்ம செஞ்சது இல்ல. ஒரு நேரம் செஞ்சோம்னு நினைக்கிறேன். நம்மளுக்கு அவங்களே கிளீன் பண்ணி கொடுத்தாங்கல்ல. நான் பாப்பா வச்சிருக்கேன் உடனே அந்த கடையில உள்ளவங்களே கிளீன் பண்ணி தந்தாங்க தெரியுமா? ஞாபகம்? எப்போ முன்னாடியா? முன்னாடி எனக்கு ஞாபகம் இல்லை. எனக்கு ஞாபகம் இருக்கு. குடல் கேட்டோன்னுட்டு அவங்களே கிளீன் பண்ணி கொடுத்தாங்க. பாப்பா வச்சிட்டு இருக்க இல்லாம நீ கழுவிக்கிட மாட்டேன் அப்படின்னு. ஆனா அது எப்படி சாப்பிட்டோம் எனக்கு அது ஞாபகம் இல்லை. எனக்கு அவர் செஞ்ச காரியம் மட்டும் நல்லா ஞாபகம் இருக்கு. ஒருத்தங்க நம்மளுக்கு உதவி பண்றது என்னைக்கு மறக்காது. மறக்க கூடாது. மறக்காது இல்ல, மறக்கவும் கூடாது. அப்படிதானே? எஸ். இட்லி துணி ஒண்ணுதான் இருக்கு. இன்னொன்னு கீழே விழுந்துச்சு. நான் தான் கீழே தட்டி விட்டேன். காரணம் நீங்க தான் இருப்பீங்க. இல்லடா, நேத்து அந்த ஓவனை திறக்கும் போது நீ அதுல வச்சிருந்து கீழே விழுந்தது. நான் எடுத்து அதுல காய போட்டிருந்தேன். அதான் என் கொடின்னு. கோழி உள்ள கொதிக்குது. கோழி உள்ள சத்தம் போடுதா? எனக்கு என்ன திரும்ப சாப்பிடணும் ஆசை? இடியாப்பம் வச்சு ஆட்டுக்கால் பாயா ஒரு நாள் செய்யறோம். அப்புறம் மட்டன் கீமா. கீமா மட்டனா மட்டன் கீமாவோ யாவது ஒரு மட்டன் உப்பு போட்டு கலக்கணும். அது போடுறா, உப்பே போடாம உப்பு போட்டுட்டேன். ஆனா கலக்கி நல்லா விட்டேன். எனக்கு கலக்கவே முடியாது. மாவு கலக்க கூட என்னால முடியாது. அந்த ரிஸ்ட்ல பெயின் இருக்குன்னால அதனால இந்த கைக்கு மாவு அதுக்கு வேலை கொடுத்துட்டேன்னா அப்புறம் கை வலி தான் வரும். இது நான் அரைச்ச மாவு இல்லை, கடையில வாங்கின மாவு. எப்படி வருதுன்னு தெரியல. அது வாங்குற கடையில வாங்குற மாவு ஒவ்வொரு நாளைக்கு ஒவ்வொரு மாதிரி வரும். ஒரு நாள் இட்லி சூப்பரா வரும். நேத்து வச்சிருந்தது சூப்பரா இருந்தது. சூப்பரா இருந்தது இல்ல? இட்லி சூப்பரா இருந்தது. அப்படிதான் ஒவ்வொரு நாளைக்கு ஒவ்வொரு மாதிரி வரும். சில நாள் நல்லா வரும், சில நாள் நல்லா வராது. குட்டிமா தம்பி அழுதானே இன்னும் ஒரு நிமிஷம். வாவ், கோழி கொதிக்குது. எப்படி இருக்கு பத்தியா? கம்ம கம்மன்னு வாசனை. இட்லி கிட்ட சிம்ல வச்சிருக்க. அது ஊத்துனாதான் கிரேவி கிடைக்கும். இப்போ இன்னும் கொஞ்சம் வெந்து விடட்டுமே? வேண்டாமா? ஆக்சுவலா நம்ம கீறிட்டு அதுக்கப்புறம் நம்ம அதை வெட்டுறதை விட கீறும் போதே இப்படி சின்ன சின்னதா கோடு போட்டுட்டு அதுக்கப்புறம் இப்படி பண்ணோம்னு வச்சுக்கேன். இப்போ வரும்பாரு இப்படி. இது உங்களோட ஸ்டைலா? ஆமா கண்டிப்பா. நீ அதுல கடந்து கஷ்டப்படுவல, வெட்டிட்டு இருக்கணும். இதை அப்படியே தூக்கி போட்டு ஜார்ல போட்டு அரைச்சிட வேண்டியதான். எதுக்கும் டைம் ரொம்ப ஃபாஸ்டா வேலை முடியும். கரெக்ட் தானே இல்லையா? கரெக்ட் தான். அவ்வளவுதான். கரெக்ட் தான். பாதி தாங்க எங்கெல்லாமோ போகுது. அப்புறம் வேஸ்ட் பண்றீங்க. கடைசியா தேங்காவும் கசகசாவும் அரைச்சோம் ஊத்திட்டு சிக்கன். இது நீ கத்தி வச்சு கட் பண்ணிட்டு இருக்க. இதுக்கு ஒரு டைம் ஆகும். சிக்கன்லாம் வெந்துருச்சா? நம்ம தேங்காவும் கசகசாவும் அரைச்சு ஊத்தினோம்னா எங்க இருக்குன்னு நேத்தானே எடுத்தது கசகசா. அது பவுடரா வாங்கி கொண்டு போட்டது அப்படியே வர. அது அரைமாடா கசகசா? இத்தனோண்டு இருக்கு. அதெல்லாம் அரைஞ்சிரும். தண்ணி ஊற்றி அரைச்சிட்டோம்னா அரைஞ்சிரும். நேரம் ஊற போட்டு அரைக்கணும். முந்திரி பேஸ்ட் ஆயிடுச்சு. வெந்திருக்காதா? கசகசா முந்திரி எல்லாம் போட்டு அரைச்சிருக்கோம்ல, கொஞ்சம் கிரேவி கட்டியான மாதிரி ஆயிரும். கொஞ்சம் தண்ணி சேர்க்கணும்.
கசகச சேர்த்தா கட்டியாகுமா? கொதிக்கிட்டு உரப்பு கம்மியாவே யூஸ் பண்ணுமா? பாப்பாலாம் அப்புறம் வயிறு வலிக்குன்னு சொல்லிட்டு இருப்பா. சிக்கன் முடிஞ்சா? சிக்கன் முடிஞ்சு எல்லாம் மகமகமகமான சூப்பரான சிக்கன் குழம்பு ரெடி. இட்லியும் வந்திருக்கும். கடைசியா மல்லியில போட்டு இறக்கிறோம். இட்லி ரெடி ஆயிடுச்சான்னு பாப்போமா? நல்ல புசு புசுன்னு வந்திருக்குடா. இன்னைக்கு நல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். வந்துச்சு. நான்லாம் இவ்வளவு கம்மியெல்லாம் தண்ணி தொளிக்க மாட்டேன் தெரியுமா? ஊத்திடுவேன். சும்மா கலக்கலன்னு ஊற்றணும். அதுக்கு தான் நான் அது நல்லா தண்ணி நிறைய ஊற்றிட்டேன்னா அது ஈஸியாக இருக்கும். சும்மா விளையாண்டேன். ரெடி. வந்துரு வந்துரு வந்துரு. இது அதுவே விழுது போடுறா. வாவ். மேல உள்ளது தான் 5 வரும். அடியில் உள்ளதுக்கு 4 தான் வரும். நம்ம சாப்பிடாம போட்டா ஒரு டிஷ் செய்வோம் பாரு. நான் மறுநாள் வந்து பொடி இட்லி செஞ்சு தந்துடுறேன். மீதம் இருந்தா பொடி இட்லி, இல்லைன்னா இட்லி உப்புமா. கொஞ்சம் இட்லியில நம்ம சூரியவம்சம் மாதிரி ஏதாவது ஒண்ணு சாப்பிடணும். சூரியவம்சம் தேவியானி. மூடிய வச்சு மூடி ஒழுங்கா மூடு. முடிஞ்சு. சாப்பிடுறீங்களா? சூடான சுவையான இட்லி சிக்கன் குழம்பு வித் சிக்கன் குழம்பு. மேல எப்படி இருக்கு? சுடுதே சுடுதே, கையே வைக்க முடியல. சாப்பிட்டு சொல்லு எப்படி இருக்கு? சிக்கன் நல்லா சாஃப்டா வந்திருக்கு. நல்லா சுடுது பாருங்க. கொஞ்ச நேரம் கழிச்சு சாப்பிடுங்க. அப்போ பாருங்க பாருங்க. செமையா இருக்கு. ஆரிச்சா உனக்கு? செமையா இருக்கு. சூப்பர். செம டேஸ்ட். இந்த மல்லியில வச்சு சாப்பிடும்போது அவளுக்கு மல்லியில வச்சு சாப்பிடணும். இரும தார. சூப்பரா இருக்கு. சூப்பர். இட்லியும் சிக்கன் குழம்பும் வேற லெவல். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பக்கத்துல இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணிருங்க. அடுத்த வீடியோல பார்க்கலாம். பை பாய்.